திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவுகளை உங்களுடைய நண்பர்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். முதல் கிரகமாக சுக்கிரனை நம்ம எடுத்துக்கலாம். சுப கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இத்தனை நாளா பாத்துட்டீங்கன்னா ரிஷபத்துல இருந்தார். இப்போ மிதுன வீட்டுக்கு குருவோட சேரப்போகிறார். சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அசுரகுரு, குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தேவகுரு. இவங்க ரெண்டு பேருமே ஒரு டீம் பார்ட்னர் தான், டீம் லீடர்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துல மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல, அதுவும் சுக்கிரன் பாருங்க 20ஆம் தேதி வரைக்கும் தான் குருவோட இருக்க போகிறார். அதற்கு மேல பாத்தீங்கன்னா கடக வீட்டுக்கு வந்துடுவார். இந்த 20 நாட்கள் ஒரு சில ஜாதகத்துக்கு மிகுந்த யோகத்தை கொடுப்பார். ஏன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா, மாதம் மாதம் வரக்கூடிய பணம், திடீர் பண வரவுகள், திடீர்னு வரக்கூடிய பணம் எல்லாமே சுக்கிரன். வருடக்கணக்கா வரக்கூடிய பணங்கள், பெரும் பணங்கள், இது எல்லாமே பரம்பரை சொத்துக்கள், இதெல்லாம் சொல்லக்கூடியது யாருன்னு பாத்துட்டீங்கன்னா குரு பகவான். அப்ப இந்த ரெண்டுமே பணத்துக்கு உண்டான கிரகங்கள் சேரக்கூடிய காலகட்டங்கள். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு ஜாதகம் சிலருக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிருது, ஒரு சிலருக்கு பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது. இது யாருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கலாம். அடுத்தது பாருங்க சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 16ஆம் தேதிக்கு மேல கேதுவோட சேர போகிறார். அப்ப சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம ஜாதக ரீதியா சொல்ல போகணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, கடுமையான தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய பித்ருதோஷம் அப்படின்னு நாம சொல்லுவோம். அப்போ யாருக்கெல்லாம் சூரியன் கேது சேர்க்கை இருக்கின்றதோ, யாருக்கெல்லாம் சூரியன் ராகு சேர்க்கை இருக்கின்றதோ, இதனுடைய பார்வைகளும் இருக்கலாம், நேருக்கு நேர் பார்வைகளும் இருந்தாலும் இந்த பலனை கொடுக்கும். இவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தந்தை விஷயத்துல, தந்தையினுடைய ஆரோக்கியத்துல, உங்களுடைய சூரியன் உங்க ஜாதகத்துல என்ன பாவகத்தை வாங்கியிருக்கிறோ அது சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதுல இன்னும் பொதுவா நம்ம சொல்ல போனோம்னா, சூரியன் அப்படின்னா அரசியல்வாதிகள், கேது அப்படின்னா சர்ப்பம், விஷத்தை கொட்டக்கூடிய கிரகம், ஆன்மீக கிரகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தடை தாமதங்கள் இதெல்லாம் நிறைய கொடுக்கக்கூடியது யாருன்னா இந்த கேதுதான். அப்ப சூரியன் 16ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா கேதுவோட சேரப்போகிறார். இந்த காலகட்டங்கள்ல அரசியல்வாதிகளுக்கு ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது, அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அரசு துறையில எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு, அல்லது அரசியல்வாதிகளுடைய தொடர்புல இருக்கக்கூடியவர்களுக்கு, இவர்கள் எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக இந்த ஒரு மாத காலங்களும் பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியனும் கேதுவும் சேரக்கூடிய காலகட்டங்கள்ல இது சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, மக்கள் ரீதியாக மிகுந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அப்ப யாருக்கு அக்யூரேட்டா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கும் சூரியன் ராகு சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கும். அதனால இந்த சேர்க்கையெல்லாம் உங்க ஜாதகத்தில் இருந்தாலும், நீங்க இந்த துறையில இருந்தாலும் இல்லாட்டியும் கொஞ்சம் இந்த காலகட்டங்களை கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இத்தனை காலகட்டங்களாக சூரியன் கேதுவோடு இருந்துட்டு இருந்தார். இப்போ அவர் கன்னி வீட்டுக்கு வந்துட்டார். நேரடி சனியினுடைய பார்வையில நிக்கிறார். சனி இத்தனை காலத்துல உங்களுக்கு பாருங்க வக்ரம் இல்லாம இருந்தார். சனி ஒரு ராசி கட்டத்துல இருந்து மாறுறதுக்கு 2.5 வருஷம் எடுத்துக்கிறாரு. இதுல வருஷத்துல 3 மாசத்துல இருந்து 5 மாதம் வரைக்கும் வக்ரகதி அடைகிறார். அப்ப இந்த வக்ர காலகட்டங்கள்ல இயல்பு நிலையிலிருந்து மாறி நடப்பார் அப்படிங்கறது அமைப்பு. உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் மிகுந்த யோக பலனை கொடுத்தேதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது. இல்ல சனி வக்ரமாக இல்ல அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பொதுவா 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரங்க இந்த சனி வக்ரத்துல ரொம்ப ஓரளவுக்கு, அதாவது ரொம்ப பிரச்சனைகள் இருந்துட்டு இருப்பீங்க. இப்ப அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப சனியும் செவ்வாயும் நேருக்கு நேர் பாத்துக்கிறதுனால, யாரு ஜாதகத்துல சனி செவ்வாய் நேருக்கு நேர் பாத்துக்குதோ, அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குதோ, இல்லது செவ்வாய்க்கு பார்வைகள் உண்டு 4, 7, 8, இந்த இடத்துல செவ்வாயில இருந்து 4ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி சேர்க்கை இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருங்க. அது சனி செவ்வாய் சேர்க்கை என்ன பண்ணா ஒரு போராட்டத்தை கொடுக்கும், கடுமையான முயற்சியை போட வைக்கும், கொஞ்சம் கொஞ்சம் ஃபெயிலியரை கொடுத்துரும், ஃபோர்ஸ் குணத்தை கொடுத்துரும். திடீர்னு கோவப்படுறது, திடீர்னு அழுகிறது, திடீர்னு ஏதாவது தூக்கி வீசுறது, இது போல திடீர்னு ஒரு ஃபோர்ஸா செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த சனி செவ்வாய் கொடுக்கும். இன்னும் நம்ம தனிப்பட்ட ஜாதத்துல பார்க்கும்பொழுது இன்னும் நம்ம முழுமையா எடுத்துக்கலாம். இப்ப பொதுவாக இந்த மாதத்துல இந்த கிரகங்கள் தான் மாற போறாங்க. அதனால உங்க ஜாதகத்துல இந்த கிரகங்கள் மாறக்கூடிய கட்டங்கள் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். காலபுருஷனுக்கு 5வது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, முதல்ல உங்க ராசிக்குள்ள கேது இருக்கார். ஆன்மீக கிரகமாக இருக்கக்கூடிய கேது. கேது எப்பவுமே தடை தாமதங்கள், மன விரக்தி, ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு, நிறைய ஸ்பிரிச்சுவல் கோவிலுக்கு நிறைய போயிட்டு வரக்கூடிய அமைப்பு, அந்த ஆன்மீக துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய தொடர்புகள் இதெல்லாம் நிறைய ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இந்த சிம்மத்துக்கு இந்த கேது ஓகே. ஆனா பொருளாதாரம், குடும்ப விஷயம், பணம் சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயங்கள்
கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயத்துல இந்த கேது இங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் முரண்பாடுகளாகத்தான் இருக்கும். கொஞ்சம் கவனமா தான் அதுல அந்த விஷயத்துல தலையிடணும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில சனியும் அஷ்டம சனியா பாக்குறாரு. அப்ப சனி பகவானும் அஷ்டம சனியா இருக்கும் பொழுது இரட்டிப்பு கெட்ட நேரங்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து நீங்க ஜாதகத்துல தசாபுத்திகள் நல்லா இருந்தா ஓரளவுக்கு தப்பித்து போயிடலாம். ஜாதகத்துல தசாபுத்திகள் சரியில்லாம பாவ திசைகள் ஏதாவது நடக்குது அப்படின்னா கொஞ்சம் எதையும் யோசிச்சு பண்ணுங்க. இப்ப எல்லாமே நமக்கு நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது வந்து திருப்பி நமக்கு கெடுதலை செய்யக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். ஏன்னா அஷ்டமச்சனிங்க அவமானங்கள், பணம் திடீர்னு இழக்கிறது, திடீர்னு மருத்துவ செலவுகள் செய்யறது, திடீர்னு நூறு ஓடி இல்லாமா இதே வேண்டாம், 8 பக்கமும் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கறது, இதெல்லாமே அஷ்டமச்சனியினுடைய வேலை. இந்த எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பா வரும். அப்ப கொஞ்சம் நமக்கு இந்த 1 வருஷம் 2 வருஷம் அப்படிதான் இருக்கும். நம்ம வழிபாட்டுல கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கறது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த நாட்களை கடந்து போவது என்பது ஒரு சிறப்பு. இப்போ உங்க ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன். இந்த சூரியன் போய் 12ல நிக்கிறார். அப்ப சூரியன் போய் 12ல நின்னாருன்னா கொஞ்சம் விரயங்கள் ஆயிட்டுதான் இருக்குது. எவ்வளவு பணம் வந்தாலும் பத்த மாட்டேங்குது, சரியா தூக்கம் இல்ல, பயணங்கள் அதிகமா இருக்குது, எதுக்கு போற எதுக்கு வர எதுக்கு அலையிற அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியல அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த சூரியன் கொடுக்கும். இதை விட இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்து சூரியன் உங்க ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறார். கேது இங்க இல்லாம இருந்தா யோகம், ஆனா கேது இங்க இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கவனமா இருங்க. ராசி அதிபதியோட கேது சேரும்போது இன்னும் கொஞ்சம் மைண்ட் டிப்ரெஷன் அதிகமாகும். அப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் யோகா மெடிடேஷன் இறை வழிபாட்டை கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போக வேண்டாம். எதாக இருந்தாலும் பின்னாடி இருந்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள், முன்னாடி போய் நின்று செயல்படுத்த வேண்டாம் இந்த 1 மாத காலகட்டங்களுக்கு. எப்போ அப்படின்னா 16ஆம் தேதிக்கு மேல இருந்து அடுத்த மாதம் செப்டம்பர் ஒரு 15ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஆவணி மாதம் முழுவதும் சூரியன் இங்க தான் இருப்பார். அதனால கொஞ்சம் ஆவணி மாதம் முழுவதும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்தது புதன். இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 மற்றும் 11ஆம் அதிபதி. அவரு தனத்தை கொடுக்கக்கூடியவர். அதே போல பாத்துட்டீங்கன்னா பண வரவு லாபத்தை கொடுக்கக்கூடியவர். இவர் போய் இருக்கக்கூடிய இடம் 12ஆம் இடத்துல இருக்கிறார். அது 11ஆம் தேதி வரைக்கும் வக்கரத்துல வேற இருக்கிறார். அப்போ வக்கரத்துல இருக்கும்போது ஜாதகத்துல புதன் வக்கரமாக இருந்தால் யோகத்தை கொடுக்கும். புதன் வக்கரமாக இல்லைன்னா கொஞ்சம் அதிகமான விரயங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார், கொஞ்சம் பயணத்தையும் அதிகப்படுத்துவார். ஏன்னா 12ஆம் இடத்துலயே உங்களுக்கு ராசி அதிபதி நிற்கிறாரு, பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அங்கேயே நிக்கிறதுனால, லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அங்கேயே இருக்கிறதுனால லாபம் வரும், வந்தாலும் விரையும், இந்த பக்கம் வருது இந்த பக்கம் போயிருதுங்க அப்படிங்கிறது சொல்ற அமைப்பு தான் கொடுக்குது. அடுத்தது சுக்கரன். சுக்கரனை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 10ஆம் அதிபதி போய் 11ல நிக்குது. 3 குடையவரும் 10 குடையவரும் 11ல இருக்கும் பொழுது என்னதான் விரயம் ஆகட்டும், ஆனா என்னோட முயற்சி நடத்திக்கிட்டு தான் இருக்குது, நான் கடுமையா முயற்சி போட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்யறேன் அப்படிங்கிறது இந்த மாதத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அதே போல 10 குடையவரும் 11ல இருக்கும் பொழுது பண வரவு உண்டு, அதுல மாற்று கருத்துக்கள் இல்ல. தொழில் நல்லா நடக்கும். 10, 11 தொடர்பு ஏற்பட்டால் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு, தொழில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். இருப்பினும் நான் முதல்ல சொன்னது போல சூரியன் கேது சேர்க்கை, சூரியன் ராகு சேர்க்கை, சனி செவ்வாய் சேர்க்கை இதெல்லாம் இருக்குது. அப்போ உங்க ஜாதகத்துல இந்த அமைப்பு இருந்தால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு செய்யக்கூடிய விஷயங்களை பலமுறை யோசிச்சு செய்யுங்க அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய பலன் சிம்மத்துக்கு. அதுவே பாருங்க உங்க ராசிக்கு 12, 11ல போய் குரு சுக்கிரன் 2 பேரும் சேர்றாங்க. அப்போ குருவும் சுக்கிரனும் சேர்ந்தாலே கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சக்சஸ் ஆகிறது. கலைகள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெயர் புகழ் கிடைப்பது, நல்ல லாபங்கள் கிடைப்பது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது சிம்மம். இந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 4 மற்றும் 9ஆம் அதிபதியானவர் செவ்வாய் 2ஆம் வீட்டுல இருக்கிறார். அப்ப 4 குடையவர் 2ஆம் வீட்டுல இருந்தா வீடு, சொத்துக்கள், ஒரு வண்டி வாகன யோகங்கள், பண வரவு இதெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பா இருக்கும். அது சார்ந்து ஏதாவது விற்கிறீங்க, புதுசா வாங்குறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புலதான் இருக்குது. அடுத்து அவரே 9ஆம் அதிபதியாகி 2ல இருக்கும் பொழுது கண்டிப்பாக தந்தை மூலமாகவும் தாய் மூலமாகவும் ஏதாவது ஒரு பணவரவு, ஒரு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு பணவரவுகள், அல்லது அதை வித்துட்டு வேற வாங்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் இந்த காலத்துல பயன்படுத்திங்கன்னா நீங்க எதிர்பார்த்ததோட நல்ல பணவரவு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பையும் இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாடு வெளியூர் பயணங்கள், 2ஆம் திருமணம் செய்யணும். ஏன்னா 9ஆம் இடங்கிறது 2ஆம் திருமணம். அப்ப 2ஆம் திருமணம் செய்யணும், ஒரு குடும்பத்தை அமைச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கூட அந்த 9ஆம் அதிபதி 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துல இருக்கும் பொழுது இந்த மாதம் இது சார்ந்த விஷயங்கள் உங்க குடும்பத்தில் நடக்கும். இது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அல்லது இது சார்ந்த ஏதாவது ஒரு சிம்டம்ஸாவது கண்டிப்பாக நடந்துட்டு போகும் அப்படிங்கறதா உண்மை. அது உங்களுக்கு நல்ல வரனாகவும் நல்ல அமைப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த 9ஆம் அதிபதி செவ்வாய் 2ல் இருக்கக்கூடியதுக்கு உண்டான பலனாகும். அடுத்து நம்ம சனி வக்கரத்தை சொல்லியிருக்கோம். ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சிம்மராசிக்கு சனி கெட்டு போகணும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு, சிம்ம லக்னக்காரங்களுக்கு சனி வலுத்தால் ரொம்ப பிரச்சனை. அது வந்து நோய் நொடிகள் நிறைய கொடுத்துரும், முடக்குவாத நோய்களை கொடுக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சனி சிம்மத்துக்கு உச்சமாக கூடாது. கடகராசிக்கும் சரி சிம்ம ராசிக்கும் சரி அல்லது கடக லக்ன சிம்ம லக்னக்காரங்களுக்கு எல்லாம் சனி உச்சமோ ஆட்சி பலமோ பெறக்கூடாது. மறையணும் அல்லது நீசமாகணும் அல்லது கெட்டு போகணும். இது வந்து யோகத்தை வாரி வழங்கி கொண்டு போயிரும்.
அப்ப இப்ப இந்த சிம்ம லக்னத்துக்கு உங்க ஜாதகத்துல யாருக்காவது சனி வக்கரமா இருக்குதா? இப்ப இருக்கக்கூடிய இடத்துல வக்கரமாகிறார். அப்ப இந்த நவம்பர் வரைக்கும் சிம்ம லக்னக்காரங்க சிம்மராசிக்காரங்களுக்கு சனி வக்கரமாகிறதால அது யோகத்தை கொடுக்கும், திருமண வாய்ப்புகளை கொடுக்கும், கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, நோய்க்கு ஒரு நல்ல மருந்துகள், வேலை வாய்ப்புகள், புதிய வேலை வாய்ப்புகள், கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தப்பட்ட ஒரு ரிசல்ட், நல்ல ரிசல்ட் வர்றது, அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வர்றது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஓரளவு 70% நன்மைகளை கொடுக்க போகுது. ஆனா இருப்பினும் விரயம் உண்டு. பணம் வரும், தொழில் நடக்கும், லாபங்களும் வரும், ஆனா ஈக்குவலா விரயங்களும் உண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது இப்ப. அதே போல அஷ்டமச்சனியாக இருக்கிறதுனால ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யுங்க. லக்கணத்துல கேது இருக்கிறது எந்த அளவுக்கு பிளஸோ அந்த அளவுக்கு மைனஸும் இருக்கு. கேதுவை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரே விஷயம் விநாயகர் வழிபாடும், அதே போல ஆன்மீகத்துல முழுமையாக அதுல போறதும், அதே போல அடுத்தது இந்த மெடிடேஷன் சம்பந்தப்பட்டது, மூச்சு சம்பந்தப்பட்ட யோகா பயிற்சிகள், இதுல எல்லாமே கலந்து கொண்டு உங்களை நீங்க கொஞ்சம் மனோதிடமாக வைத்துக் கொள்வது என்பதுதான் மிக 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 முக்கியமான ஒரு பரிகாரமாக இருக்குது. சிம்மம் இந்த மாதம் ஓரளவுக்கு நன்மைகள் உண்டு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். இப்போ நாம என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை சொல்லியாச்சு. இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறது, நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்க ஜாதகத்துல என்ன திசை நடக்குதோ அந்த திசைக்குண்டான தெய்வத்தை வழிபாடு செய்வது, அந்த திசைக்குண்டான தெய்வத்தை சரணாகதி அடைவதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே போல எலரிசனி, கண்டச்சனி, அஷ்டமச்சனி காலகட்டங்கள்ல சிவன் வழிபாடும், பைரவர் வழிபாடும், அதே போல ஆஞ்சநேயர் வழிபாடும், பெருமாள் வழிபாடும் செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். நடப்பதை யாராலையும் தடுக்கவே முடியாது. வழிபாடுகள் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. அவரவர்கள் கர்மாக்கு தகுந்தது போல, வழிபாடுகளுக்கு தகுந்தது போல, ஜாதகத்தின் பலத்துக்கு தகுந்தது போல, ஒரு சில ஜாதகத்துக்கு பாத்துட்டீங்கன்னா நல்ல பலமான ஜாதகமாக இருந்ததுன்னா நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சுக்குவாங்க. ஒரு சில ஜாதகங்கள் பாத்துட்டீங்கன்னா பலமே இருக்காது, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டிப்ரெஷன் ஆகுவாங்க, சின்ன சின்ன விஷயத்துல கூட அவங்க பணத்தை இழந்து தன்னுடைய சொத்துக்களை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரும். ஆனால் என்ன இருந்தாலும் ஜாதகத்துல கர்மா ரீதியாக நடப்பது நடந்தே தீரும் அப்படிங்கறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. இறைவனை சரணாகதி அடையும் பொழுது வரக்கூடிய, அதாவது பெருசா வரக்கூடிய பிரச்சனைகள் மலையாட்ட வரக்கூடிய பிரச்சனைகள் பணியாட்ட விலகி விடும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. அதனால பயப்பட தேவைகள் இல்லை. உங்க ஜாதக ரீதியாகவும், உங்க தசாபுத்திகள் ரீதியாகவும், உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாமே சிறிது மாறுபடலாம். இந்த மாதம் இதெல்லாமே நடந்துச்சா, நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடந்ததா அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட்லயே நீங்க பதிவு பண்ணலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம்.